ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பத்தி பேச போறோம்னா, ப்ரீவியஸ் எபிசோட்ல பாத்தீங்கன்னா இருவார ஒழிப்பு சட்டம்ல மக்கள் எப்படி பயனடைஞ்சாங்கன்றத பத்தி பார்த்தோம். இப்போ மைனார் இனாம் ஒழிப்பு சட்டத்துல மக்கள் எப்படி பயனடைஞ்சாங்கன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க சேனல்குள்ள போலாம். இப்போ மைனர் இனாம் ஒழிப்பு சட்டம்னா என்ன? அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். மைனர் இனாம் அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஜமீன்தாரி சிஸ்டம் ஒழிப்பு பார்த்தோம். அதுக்கப்புறம் இருவாரம் அந்த சிஸ்டம் வந்து ஒழிப்பு பார்த்தோம். ஏன்னா இதுல மேஜர் லேண்ட் ஒரு பெரிய எஸ்டேட்டா இருக்கும், இல்லைன்னா பெரிய ஏரியாவா இருக்கும். ஸோ அந்த ஏரியால வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறத கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் பண்ணி அந்த ஏரியால உள்ள மக்களுக்கே வந்து கொடுத்தாங்க. ஸோ மைனர் இனம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய கிராமம் இருக்கு, இல்லைன்னா பெரிய ஊர்ல இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும், ஒரு 1000 ஏக்கர் இருக்குன்னா ஒரு 100 ஏக்கர் மட்டும் வந்து ஒரு குறிப்பிட்ட தனி நபர்கிட்டயோ இல்லைன்னா கோயில் கிட்டயோ இந்த மாதிரி யாரோ ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கும். ஸோ இதையுமே என்ன பண்ணாங்கன்னா, ஏன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ணனால, ஸோ இந்த மைனர் இனாம் அபாலிஷன் ஆக்ட கொண்டு வந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1963ல தான் கொண்டு வந்தாங்க. என்ன அதாவது இருவார ஒழிப்புக்கு அப்புறமா வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஏரியாவையுமே வந்துட்டு கவர்மெண்ட் வந்து அதுக்கு அந்த அவங்க யாருடைய ஆளுமை கீழே இருந்துச்சோ அதை வந்து கேன்சல் பண்ணி அவங்க அண்டர்டேக்கன் கொண்டு வந்தாங்க. சோ கொண்டு வந்தாதான் மக்களுக்கு கொடுக்க முடியும், டைரக்டா எடுக்க முடியாது இல்லையா? சோ அதுக்காக அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இது வந்து சின்ன சின்ன இடங்கள் அங்கங்கேயே வந்து ஒரு தனிநபருக்குடைய ஆளுமையில் இருந்தது எல்லாத்தையுமே வந்து திரும்பவும் அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு இந்த சட்டம் வந்து மிக ஒரு முக்கியமான ஒரு பயன் நடந்துச்சுன்னு சொல்லுவோம். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த மைனர் இனாம் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரதுக்கான முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கு? முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட சிறு இனம் நிலங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒழிக்கணும். அதை வந்து அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றது. ரெண்டாவது, நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா மட்டும் போது அதை பயன்படுத்திட்டு இருந்த மக்கள் இருக்காங்களா, அதாவது விவசாயம் பண்ணியோ ஏதோ ஒரு விதத்துல அந்த இடத்த பயன்படுத்திட்டு ப்ராப்பரா சர்வே பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ரயத்துவாரி பட்டா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1965ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நிறைய மக்கள் இதனால பலன் அடைஞ்சாங்க. ஆனா இது இந்த சட்டத்தினால ஒரு சில சிக்கல்களும் வந்து மக்களுக்கு வந்துச்சு. சோ அது வந்து நம்ம அடுத்தது வரும்போது ஓகே. சோ அதே மாதிரி இந்த மைனர் இனாம் ஒழிப்பு சட்டத்துல முக்கியமான 3 டைப்ஸ பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து எப்படி பாத்துட்டீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அப்படின்னா தனிநபர் இனாமா இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, தனிநபருக்கு வந்து முன்னாடியே இனாம் கொடுத்திருந்தாங்கன்னா அவருடைய சேவைக்காகவோ அல்லது அவருடைய திறமைக்காகவோ இல்ல அவருடைய வாழ்வாதாரத்துக்கோ அதை கொடுத்திருந்திருப்பாங்க. அது மேஜர் ஏரியாவா தான் இருந்திருக்கும் மன்னர்கள் காலத்துல கொடுத்ததுனால. அதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டு அதை வந்து மக்களுக்கு யார் பயன்படுத்தி இருந்தாங்களோ அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க. சில நிலங்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே பேச தேவதாயம் அப்படின்றது பேசியிருக்கோம் இல்லையா, அது வந்து அந்த நிலங்கள் எல்லாமே வந்து கோயில் அல்லது மசூதிகளுக்கு பேர்ல வந்து பட்டாங்க. இப்போ கோயில் நிலமா இருந்துச்சுன்னா அது ஹெச்ஆர்என்சி நேம்ல வந்திருக்கும். மசூதி இடமா இருந்துச்சுன்னா அது வக்ஃப் போர்டு அவங்களுடைய இதுக்கு வந்திருக்கும். எந்த வழிபாட்டு தலங்கள் பேர்ல அந்த ஏரியால இருந்துச்சோ அல்ல அந்த பேர்ல இருந்துச்சோ அவங்களுக்கு அது கொடுத்திருந்துருப்பாங்க. இதுல என்ன அப்படின்னா சேவை இனாம்கள். சேவை இனம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இனாம் அப்படின்றது வந்து கோயில்ல பணிபுரிஞ்சவங்களுக்கு நம்ம கொடுத்திருக்காங்கன்னு சொல்லணும் இல்லையா. சோ இதுலதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலர் வந்துட்டு சேவை இனாம்ல இருந்தவங்க அவங்க வந்து வழிபாட்டு முன்னாடி எல்லாம் வந்து அவங்களுக்கு ரைத் வாரியா மாறி இருந்திருக்கலாம். பட் இந்த சிஸ்டம்ல கொண்டு வரும்போது சில இடங்கள் சேவை இனாம் நிலைமை இருந்தது, அதுல வந்து கண்டிஷனல் பட்டாவா கொடுத்துட்டாங்க. ஓகே. சோ இத வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஏதோ நிபந்தனைகள் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான நிபந்தனைகள் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த நிபந்தனைகளை வந்து பூர்த்தி செய்யல அப்படின்னால நிபந்தனையை வந்து அக்செப்ட் பண்ணி அதை கடந்த அந்த காலம் கடந்த பிறகுதான், இல்லைன்னா சில நிலங்கள் விற்கவும் முடியாது. ஓகே. சோ இந்த மாதிரி அந்த அந்த பட்டால என்ன நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. சோ இது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட இல்லாம இத மக்கள் யார் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்தது. ஆனா இதுல என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த இனாம் நிலங்கள் ரைத்து வாரிய பட்டாவா மாறினாலும் சிலர்கிட்ட வந்துட்டு அந்த அது வந்து இன்னும் இனாம் நிலமா மாறல, இல்லன்னா வந்து யூடிஆர்ல திரும்பி அது கோயிலுக்கு மாறிடுச்சு. இந்த மாதிரி சில சட்ட சிக்கல்களும் பிரச்சனைகளும் மக்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே. அதே மாரி பாத்தீங்கன்னா, இந்த மைனர் இனம் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் வந்து பட்டா வழங்கப்பட்டது? இப்போ ஒரு இடம் இருக்கு. அது 1963 அப்ப வந்து அதாவது அபாலிஷன், அதாவது ஜமீன் ஆக்ட் ஆஃப் அபாலிஷன் அதுக்கப்புறம் இவங்க வந்து கொண்டு வராங்க. இது 2063ல தான் இந்த ஆக்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சோ அதுக்கு முன்னாடி 1960க்கு முன்னாடி இருந்து அந்த நிலங்களை யார் யார் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பட்டா வழங்குறாங்க. சோ அது விவசாயிகள். இப்ப இனாம் நிலங்கள்ல இப்ப வந்து கோயில் பேர்ல இருக்கக்கூடியது அந்த எந்தெந்த கோயில்களோ அந்த கோயில்களுக்கு பேருக்கு வந்து அல்லனா அந்த வக்ஃப் போர்டுக்கு வந்துட்டு பட்டா வாங்கிடுறாங்க. சோ இப்ப என்ன அப்படின்னா அந்த இனாம் நிலங்களா இருக்கும்போது கோவில் அப்படி இல்லைன்னா அந்த வக்ஃப் போர்டு இருக்கு இல்லையா, சோ இவங்களுடைய ஆளுமைக்கு கீழே இருக்கக்கூடிய நிலங்களை வந்து நீங்க ஏதாவது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். சோ மேபி வந்து உங்ககிட்ட தான் பொசிஷன் இருக்கு, நீங்க ரொம்ப நாளா இருக்கீங்க அப்படின்னாலும் அது வந்து கோயில்கள்ல இருக்கும். அப்ப உங்களை அப்படி என்ன லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா குத்தகைதாரர் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போ கோவில் இப்போ
தனிநபர்ல இருக்கிறது மத்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு ரைத்துவாரி பட்டாவா குடுத்துட்டாங்க. ம். கோவில் பேர்ல இருந்ததுக்கு என்ன பண்ணாங்கன்னா, கோவில் பேர்ல குடுத்தனால, ம். இப்ப அந்த இடத்த நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, குத்தகைதாரர் ஓகே. அல்லது அனுபவதாரர் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ம். சோ அப்ப அத வந்து நீங்க அனுபவிக்கலாம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்க வந்து கோயிலுக்கு கட்ட வேண்டியது இருக்கும். ம். ஆனா அத நீங்க உரிமை கொண்டாட முடியாது. ஓகே. ம். ஈவன் நீங்க இன்னொருத்தர் ஒரு ஒரு வீடு கட்டியிருக்காங்க. நீங்க வந்து இன்னொருத்தருக்கு சேல் பண்ண முடியும். அது சேல் பண்ணா அவரு வாங்கிக்கலாம். ம். பத்திரம் அவங்க மாத்திக்குவாங்க. ம். ஆனா அதுக்கு பட்டா கிடையாது. ஓகே. ஆனா ம். அதுக்கு டாக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலுக்கு தீர்வை கட்டுவாங்க. ம். சோ ம். அதுவும் ப்ராப்ளம் கிடையாது. அது அந்த இடத்த அவங்க பயன்படுத்துறதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. உரிமை மட்டும் தான் கோர முடியாது. ஓகே. எப்ப வேணாலும் அது கோயில் எடுத்துக்கலாம். இல்ல அது எடுக்க மாட்டாங்க. இப்ப நெறைய கோயில் நிலங்கள்ல தான் நெறைய பேர் வீடு கட்டிட்டு இருக்காங்க. ம். நீங்க பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கக்கூடிய அக்ரஹாரங்களா இருக்கட்டும், நெறைய இடங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா, கோவில் பேர்ல தான் இருக்கும். ம். அதுக்கு அவங்க தீர்வ கட்டிட்டே இருப்பாங்க. ம். நீங்க அந்த இடத்த பயன்படுத்திட்டு இருக்கீங்க. எப்ப ஓகே. நீங்க உரிமை அப்படின்னு வரும்போது தான் அங்க பஞ்சாயத்து வரும். ஓகே. ஓகேங்களா? ஓகே. இப்போ சில இடங்கள் வந்துட்டு உங்க பேருக்கே வந்திருக்கும். ஆனா ம். உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அது இனாம்னு இருக்கலாம். உங்களுக்கு நாங்க அந்த இடத்த வந்து உங்க பேருக்கு தரோம்ன்னு கவர்ன்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு செர்டைன் அமௌண்ட் நீங்க கட்ட வேண்டாம் சொல்லியிருந்திருக்கலாம். அந்த காலகட்டங்கள்ல. ம். சோ அது நீங்க கட்டாதனால உங்க பேருக்கு மாறாம இருந்திருக்கலாம். ம். இல்ல ம். அத நீங்க மாத்தாம கவனிக்காம கூட விட்டிருந்திருக்கலாம். சோ இந்த ம். மாரி சிக்கல்கள் இருந்திருக்கு. சோ ஓகே. மாத்தியிருப்பாங்க. அங்க உள்ள பதிவேடுல மாத்தாம இருக்கும். அதனால இவங்க கிட்ட ஒரிஜினல் பட்டா இருக்கும். எங்க ரைத்து வாரி பட்டா குடுத்திருப்பாங்க. அங்க மாறி இருக்காது. ம். ம். சோ இந்த மாரி பல சிக்கல்கள் இருக்கு. சோ இப்ப ஓகே. இவங்க என்ன பண்ணணும்னா, பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா தான் அவங்க வந்து வெரிஃபை பண்ண முடியும். ஓகே. சோ இங்க குடுத்தது அதே மாதிரி தான். சோ ம். 1960ல இருந்துட்டு அவங்க அத பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா, அத ம். அதாவது உழுபவனுக்கு நிலம் சொந்தமா அந்த பேஸ்ல வந்து அவங்களுக்கு அந்த நிலத்த பட்டா போட்டு குடுத்திருப்பாங்க. ம். இந்த கோவில் நிலம் வந்து இந்த ஒரு சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். ஓகே. அதே மாதிரி இவ்ளோ விஷயம் சொன்னீங்க. மைனர் இனாம் சட்டத்தில் கீழ்ல பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய முக்கியமான ஒரு சில பிரச்சனைகள பத்தி சொல்லுங்க. இதுல முக்கியமான பிரச்சனைகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வந்து ஈசி எடுத்து பார்க்கும்போது, இல்லன்னா உங்களுடைய பட்டாக்கள்லயோ, இல்லன்னா அனுபவதாரர்லயோ ம். எங்கேயாவது ஒரு இடத்துல இனாம் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ம். என்ன அப்படின்னா, இது ஒரு கண்டிஷன் பட்டாவா இருக்கிற பட்சத்திலயும் அத வந்து நீங்க வாங்குனீங்கன்னா சிக்கலாயிருவீங்க ம். லேண்ட் வாங்குறதுல. ம். இப்ப நெறைய இடங்கள்ல என்ன ஆகும்னா, இத வந்து தெரியவே தெரியாது. இனாம் லேண்டுன்னு தெரியாது. முன்னாடி ம். எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அத பேர மாத்தி இன்னொருத்தருக்கு வந்து சேல் பண்ணிருவாங்க. ம். அது அரசுடைய நிலம். அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த ஒரு சில சட்டங்கள் பார்க்கும்போது, இது வந்து கோயிலுக்குன்னு அவங்க அத வந்து எழுதியிருப்பாங்க. ம். சரியா? இத வந்து மறைச்சு ஆக்கிரமிப்பு பண்ணாங்களோ, ஏதோ வந்து போலி பத்திரமோ இத ரெடி பண்ணி அத வித்துருவாங்க. ம். ம். அது என்ன பண்ணுவாங்க? இன்னொருத்தருக்கு வித்துருவாங்க. அப்படி அது போய்க்கிட்டே இருக்கும். சில ஓகே. இடத்துல போலி பட்டாக்கள் கூட வாங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். சோ இங்க தான் பிரச்சனைகள் வருது. இது ஒரு பக்கம். ம். 2வது வந்து பார்த்துட்டீங்கன்னா, உண்மையிலேயே வந்துட்டு அந்த மக்களுக்கு லேண்ட் வந்து குடுத்திருந்திருப்பாங்க. இது வந்து ம். யூடிஆர்லயோ, இல்லன்னா வேற ஏதாவது ஒரு காலகட்டங்கள்ல இது வந்து அது இனாம்னோ, ம். இல்லன்னா கோயிலுக்கோன்னு மாறி இருந்திருக்கலாம். ம். சோ இந்த ம். மாரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய லேண்ட் அவங்க வாங்கும்போது நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஓகே. முக்கியமா வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுடைய நீங்க பதிவேடு பார்க்குறீங்க அப்படின்னா, அதுல வந்து 30/1963 ம். அதாவது 30/1963ன் கீழ் வந்து இந்த நிலம் வந்து வழங்கப்பட்டது அப்படின்னா, உரிமை கொண்டாடப்பட்டது அப்படின்னு இருந்துச்சுன்னா, ம். உங்களுக்கு மைனர் இனாம் அபாலிஷன் ஆக்ட் மூலமா உங்களுக்கு அந்த லேண்ட் வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே. ம். ஓகேங்களா? ம். இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? 26/1963 அதாவது ம். 1963 இருந்துச்சுன்னா, அது வந்து இருவார ஒழிப்பு மூலமா வந்துச்சு. ம். ம். ஓகேங்களா? அதுவும் எஸ்டேட் ஒழிப்புன்னும் சொல்லுவாங்க. சோ அது ஓகே. இயர பொறுத்தே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ம். இங்க பிரச்சனை என்ன அப்படின்றதுன்னா, அந்த இனாம் அப்படின்னு இருக்கு ம். உங்களுடைய நிலங்கள். ம். ஓகேவா? அந்த நிலம் எப்படின்னா, இனாம்னு இருக்குன்னா, அது எப்ப இனாமா மாறுச்சு? ஓகே. ஏன்னா, இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கோவில் நிலங்கள இனாம் அப்படின்னு தான் வகைப்பாடு படுத்தி வச்சிருக்காங்க. ம். அது அப்படியே கன்டினியூட்டிவ் ஆகுது. சோ அத தாண்டி இந்த சட்டங்கள் வந்து அபாலிஷன் பண்ணிட்டு, அத ரைத்து வாரி பட்டாவா குடுத்துட்டாங்க. ம். அந்த ரைத்து வாரி பட்டா மாத்தாமலோ, அப்படி இல்லாட்டி ஏதோ எரர்னாலயோ அது இனாம்னு இருக்கலாம். ஓகே. அது மாத்தாம இருக்கிற அது ஒரு விஷயம். ஓகே. இத தாண்டி கோவில் நிலங்கள் வந்து இந்த இனாமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த 2 சிக்கல்கள்லாம் இருக்கு. ம். சோ அப்படின்னு இருக்கும்போது, நீங்க போய் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, இந்த மாரி ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க அதுக்கப்புறம் அது ரயத் வாரியா மாறி இருந்துக்கலாம். இனாம் ம். வந்து ரயத் வாரியா மாறி இருந்திருக்கலாம். பட் இது வந்து உண்மையிலேயே வகைப்பாடு மாற்றப்பட்டதா? ம். ம். ஓகேவா? அதாவது அந்த 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 டைம்ல வந்து செட்டில்மென்ட் தாசில்தார்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் எல்லாருக்குமே வந்து பட்டாக்கள வந்து வழங்கியிருந்தாரு. ம். அவருடைய அனுமதி தான் அவங்களுக்கு இருக்கா? ம். அப்படின்றதால நீங்க செக் பண்ணாம அந்த லேண்ட வாங்கிட்டாங்க அப்படின்னா, ம். அவங்களுக்கு அந்த மாரி சிக்கல்கள் வரது வாய்ப்பு இருக்கு. ஓகே. 2வது நீங்க ஈசி எடுத்து பார்க்குறீங்க. ஈசி எடுத்து பார்க்கும்போது அங்க வந்து லேண்ட் எல்லாம் ஓகே. அத பார்க்கும்போதே தெரிஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து லேண்டோட வேல்யூ நீங்க கைட்லைன் வேல்யூ பார்க்கும்போது 0 அப்படின்ற மாரி வாக்கி வச்சிருந்தாங்கன்னா, அது ம். மேபி வந்து ஒண்ணு பிரச்சனைக்குரிய இடமா இருக்கலாம். ம். அப்படி இல்லன்னு பார்த்துட்டீங்கன்னா, இனாம் நிலமா இருக்கலாம், கோவில் நிலமா இருக்கலாம். ஓகே. இல்லன்னா அரசு நிலமா இருக்கலாம். ஓகே. யூடிஆர்ல கூட அரசுக்கு மாறி இருந்திருக்கலாம் உங்களோட இடம். ம். அப்படின்னு ம். இருக்கும்போது 0 வேல்யூ தான் போட்டிருப்பாங்க கைட்லைன் வேல்யூல. சோ ஓகே. இந்த மாரி இஷ்யூஸ் இருக்கிற பட்சத்துல நீங்க உங்களுடைய பழைய ஆவணங்கள தான் புரட்டணும். கண்டிப்பா. சோ ஓகேவா? அத பார்த்தா பழைய தான் தெரியும். ஆவணங்கள பார்த்தா தான், ஓகே இது உண்மையிலே எங்க இருந்து எங்க மாறுச்சு? சில காலகட்டங்கள்ல மாறி இருக்கும். அப்போ நமக்கு தெரியாது.
அப்ப நீங்க என்ன பண்ணலாம், நேரா போய் கேட்டா சொல்ல மாட்டாங்க. ம். இப்ப தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா இந்த இந்த பேர் வந்து இந்த இதுலருந்து இப்படி மாறி இருக்கு இல்லையா? இது என்னென்ன ஆவணங்களின் அடிப்படையில் மாற்றப்பட்டதுன்னு நீங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேட்டீங்கன்னா, ம். அவங்க கண்டிப்பா சொல்லணும். ஓகே. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து அரசு ஆவணம். அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கிறது. தனிநபர் ஆவணம் கிடையாது. ஓகே. ஸோ அதனால அவங்க சொல்லி தான் ஆகணும். அப்படின்னு இருக்கும்போது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சு சால்வ் பண்ணி அவங்களுடைய ப்ராப்ளத்த ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே. இல்ல அப்படின்னா இன்னும் ஏன்னா கிட்டத்தட்ட 3 தலைமுறை முடிஞ்சு போச்சு. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாரிசு சான்றிதழே எடுத்திருக்க மாட்டாங்க. ம். ம். புரியுது. அது அப்படின்னு இருக்கும்போது இன்னும் பிரச்சனை தான் வரும். ஏன்னா 3 தலைமுறை முடியும்போது, கிட்டத்தட்ட அந்த ஃபேமிலி ஒரு 4லேருந்து 6, 8 மெம்பர்ஸா மாறியிருப்பாங்க. அவங்களுடைய வாரிசுகளும் இருக்கும். கண்டிப்பா. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா தான் இப்ப அண்ணன் தம்பியே ஒண்ணா இருக்கிறது இல்ல. அப்ப தாத்தா, பெரியப்பா, சித்தப்பான்னு எங்க ஒண்ணா இருந்திருக்க போறாங்க? இதெல்லாம் அப்படியே இல்ல அப்படின்னா, நீங்க காலத்துக்கும் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. என்னைக்கோ ஒரு நாள் வந்து கவர்ன்மெண்ட் அத அண்டர்டேக்கன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, 1948, 1960ல இருக்கிற டாக்குமெண்ட் இப்ப தேடணும்னா கூட, தலைய சுத்தி மூக்க தொடுற மாரி தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்துல டாக்குமெண்ட் குடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ்க்கு அலையணும். ஸோ இதெல்லாம் வந்து அது நீங்க சிக்கல் இருக்கு. பார்க்கணும்னா, ஒரே வழி ரைட் டூ இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல நீங்க ஹெல்ப்ல அந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, நீங்க அந்த டைம்க்குள்ள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு கிடைச்சிரும். ஆல்மோஸ்ட். இல்ல அவங்களே குடுத்துருவாங்க. அதாவது ம். 30 டேஸ் டைம் இருக்கு. 30 டேஸ்க்குள்ள வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ம். நெறைய ஆர்டிஏ எல்லாம் எப்படி ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா, அந்த டேட்ன்றது 30 நாள். அவங்க ம். கடிதத்தை பெற்ற 30 நாளுக்குள்ள குடுக்கணும். ம். அவங்க 2 வாரம், 3 வாரம் கழிச்சுட்டு பழைய டேட் போட்டு அனுப்பி விடுவோம். ம். ம். புரியுது. அதெல்லாம் ஓகே. நடக்கும். அதெல்லாம் நடக்கும். ஸோ அப்படி ஓல்ட் டேட் போட்டா கூட நாங்க டெஸ்பாச் ரெஜிஸ்டர்ல நம்ம எடுத்துறலாம். பார்க்கும்போது அதாவது தெரிஞ்சிரும். ஒரு அரசு அலுவலகத்துல ஒரு தபால் உள்ள வந்தாலும் சரி, வெளிய போனாலும் சரி, அது வந்து டெஸ்பாச் பண்ணி தான் அது தான் ரிஜிஸ்டர்ல அவங்க அப்டேட் பண்ணி அனுப்புவாங்க. தான் வருவாங்க. ஸோ ம். அப்படின்ற பட்சத்துல நீங்க அடுத்த ஆர்டிஐ கேட்கணும். ம். இந்த ஆர்டிஐ வந்து எந்த எந்த நாளில இந்த இவருடைய டேபிள்ல இருந்து வெளிய வந்துச்சு, டெஸ்பாச்சுக்கு என்னைக்கு வந்துச்சு, அந்த டெஸ்பாச்ல இருந்து என்னைக்கு போஸ்ட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அவர் மாட்டிக்குவாரு. கரெக்ட். ஸோ அது ட்ராக்கும் ஒரு சைடு நம்மளுக்கு ரொம்ப உதவியா தான் இருக்கும் அந்த கண்டிப்பா, மாதிரி கண்டிப்பா. விஷயம். ஸோ இனாம் நலம்ல அடுத்தடுத்து என்ன செயல்பாடுகள் நடந்ததுன்றத வந்து அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம். வணக்கம்.